ஓம் சாந்தி. நான் சஞ்சயாக இருக்கும் ஆத்மா. நான் விசேஷ ஆத்மா. நான் குறைகள் மற்றும் பலவீனங்களை அழித்துவிடக்கூடிய ஆத்மா. நான் சுப காரியத்தில் தாமதம் செய்யாமல் இருக்கின்றேன். நம்முடைய சகோதர சகோதரிகளை அடிவாங்குவதிலிருந்து நான் காப்பாற்றுகின்றேன். பூம்பும் செய்து எனக்கு சமமாக ஆக்குகின்றேன். நாம் தந்தையிடமிருந்து நேரடியாக உண்மையான கீதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நரகத்தின் சுகம் காக்கையின் எச்சிலுக்கு சமமானது. சொர்க்கத்தில் துக்கத்தின் விஷயமே இருக்காது. சொர்க்கத்தில் ஒரே ஒரு அத்வைத தேவதா தர்மம் இருக்கும். இந்த எல்லையற்ற தந்தை பிரஜாபிதா பிரம்மாவின் கமலவாய் மூலம் நமக்கு புரிய வைக்கின்றார். அவரோடு இருந்தும் இப்போது அவரிடம் வர வேண்டும். நாம் ஈஸ்வரிய தெய்வீக சம்பிரதாயத்தினர். தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார். நமக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக. பரமாத்மா நம்முடைய மிக மிக அன்பான தந்தையாவார். சக்திகளாகிய நாம் தான் மகாவீர். தில்வாடா கோவில் நமது நினைவு சின்னமாக இருக்கின்றது. நம்மை புது உலகத்திற்காக தந்தை தயார் செய்கின்றார். தந்தை செய்யும் காரியம் போல வேறு யாரும் செய்ய இயலாது. கீதையின் சுவாமி சிவனாவார். நாம் அனைவரும் சஞ்சய். சொல்பவர் ஒரே ஒரு சிவத்தந்தையாவார். நாம் கடலின் குழந்தைகளாவோம். நம்முடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். பாரதம் அவிநாசி கண்டமாகும். மேலும் சர்வோத்தம தீர்த்தஸ்தலமாகும். பூக்களால் அர்ச்சிக்கப்படத்தக்கவர் ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டுமே. சொர்க்கத்தின் மாலிக் ஆக்குபவரான தந்தை இப்போது வந்துள்ளார். எதுவரை பிராமணனாகவில்லையோ அதுவரை
தேவதையாக முடியாது. பிராமண குலம் தேவதைகளை விட உயர்ந்ததாகும். அனைவருடைய ஆத்மாவும் இப்போது பாவனமாகிக் கொண்டிருக்கின்றது. பிறகு நாம் புது உலகத்தில் புனர்ஜென்மம் எடுப்போம். ஒருவரின் நினைவில் அமர்வதுதான் அவ்விபச்சாரி நினைவாகும். தந்தையே பதித்த பாவனனாக இருக்கின்றார். நான் முயற்சி செய்து மற்ற பக்கங்களிலிருந்து எனது புத்தியோகத்தை விலக்கி தந்தையை நினைவு செய்கின்றேன். நான் எவ்வளவு நினைவு செய்கின்றேனோ அவ்வளவு பாவங்கள் நீங்குகின்றது. நான் எனது மனதை கேட்டுக்கொள்கின்றேன். நான் தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேனா என்று. நான் நல்லபடியாக முயற்சி செய்யும்போது நான் ராஜ்யத்தில் வந்துவிடுவேன். நான் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கின்றேன். முழு நாளிலும் எனது புத்தியோகம் எங்கெங்கே சென்றது என்று 84 பிறவிகளாக தேகதாரியை நினைவு செய்து நஷ்டமே அடைந்திருக்கின்றேன். இப்போது நான் தந்தையின் நினைவிலிருந்து நன்மை பெறுகின்றேன். நான் விச்சாசாகர் மந்தன் செய்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துகின்றேன். தந்தையின் நினைவில் ஒருமுகப்பட்டு இருக்கின்றேன். தொழில் முதலியவற்றை செய்தாலும் புத்தியோகத்தை நான் தந்தையிடம் ஈடுபடுத்துகின்றேன். நான் எவ்வளவு நினைவு செய்கின்றேனோ அவ்வளவு பவித்திரமாக ஆகின்றேன். தூய்மையினால்தான் தாரணை ஆகின்றது. இப்போது முயற்சி செய்வோமானால் கல்ப கல்பமாக நல்ல முயற்சி நடைபெறும். நான் புத்திவான் ஆவதற்காக நினைவின் மூலம் எனது புத்தியை தங்கமாக ஆக்குகின்றேன். தந்தை என்ன சொல்கிறாரோ அதை பற்றியே நான் சிந்தனை செய்கின்றேன். நான் குளவியாகி பூம்பூம் செய்து நரகவாசியாகிவிட்ட புழுக்களை தேவி தேவதா ஆக்குகிற சேவை செய்கின்றேன். சமமான பாவனை கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொரு அடியிலும் விசேஷ தன்மையின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா நான். சிருஷ்டியின் பேரழிவிற்கு முன்னதாகவே என்னுடைய குறைகள் மற்றும் பலவீனங்களை அழித்துவிடும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு
கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.